ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரளா கொல்லமல்ல ஜூக்கு தான் போகிறோம். இது நாங்களாம் கிளம்பிட்டோம். பாருங்க, எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லாம் சரி போட ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவோட காலை மட்டும் கட்டுறேன். எங்கள் அப்பா வெளியே வண்டி எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆஹா ஹாய். பென்சிகா இதுதான் கொல்லம் டவுன். இந்த ஏரியா பேரு சின்ன கடை. நாங்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்க வரும்போது இந்த இடத்துல தான் வந்து வாங்குவோம். எந்த பொருளா இருந்தாலும் இந்த சின்ன கடை ஏரியால தான் கிடைக்கும். இந்த போன் கடைலாம் இருக்கும், எல்லா கடையுமே இருக்கு. அந்த சைடு காட்டுறேன். கொல்லத்திலேயே ஃபேமஸ் தான் இந்த கிளாக் தான். அதுல எம்பிட்டு கடை இருக்கு. அதுக்கு தான் இந்த டவுன் சின்ன கடை. அது போயிடுச்சு. எம்பிட்டு கடை பாருங்களேன். இந்த ஏரியாக்குள்ள வந்து நம்ம இதுதான் வெட்லாண்டு. இது ஃபேமஸான கடை. இதுதான் கொல்லத்திலேயே ஃபேமஸான கடை இந்த வெட்லாண்டு தான். ஜுவல்லரியும் இருக்கும், சாரி எல்லாமே இருக்கும் இந்த கடையில. சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு போல, கொடியெல்லாம் கட்டி இருக்காங்க. எத்தனை பேர் நிக்கிறாங்க பாருங்களே. இது ஒரு கொல்லத்துல ஃபேமஸ். ரொம்ப கொடி கட்டிருக்காங்க, லைட்ஸ் எல்லாம். இதுக்குள்ள போனா கொல்லம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். போனோம்னால எல்லா இடத்துலயுமே லைட் போட்டுருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே ஒரு கடை வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இவ்வளவுதான் நீங்க தான் பேசணும். எனக்கு டக்குனு ஒண்ணு பக்கத்துல வந்து சொல்றேன். இந்த பக்கம் சொல்லு. இந்த பக்கம் தான் அன்னைக்கு சாம்பிராணி கொடிக்கு போனோம். இங்க கப்பல் வழியாவும் போலாம், பைக்லயும் அந்த சைடு போலாம், போட் வழியா போலாம். அங்க ஃபுல்லா கடல் மாதிரி தண்ணியா இருக்கும். போட்டிங் போறவங்க போட்டிங் போவாங்க அப்படி சொல்லுவாங்க. இது சுத்தி பார்க்குற ஒரு பிளேஸ். போட்டிங் போறவங்க எல்லாம் போய்க்கலாம், போயிட்டு 8 மணி ஜாலியா வரலாம். போட்டெல்லாம் பாத்தீங்களா, செம்மையா இருக்கு. பக்கத்துல இருந்துட்டோம். கொஞ்சம் தான் தூரம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா எங்களுக்கு பிடிச்ச பொருட்காட்சி வந்துருச்சு. எப்படி கரகாட்டு மாதிரி பிறந்தது. இப்ப என்னதுமா அது ரவுண்டு சுத்துது இல்ல, ராட்டனம். இது பொருட்காட்சி தான். நான் அந்த இடத்துல ஜூ இருக்கும், அது ஜூ பொருட்காட்சி. இந்த ராட்டனம் பாருங்களே, எப்படி பெருசா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓணம் 10 நாள் லீவ் இருக்கும். அந்த லீவுக்காக இங்க இருக்கிற எல்லா புதுசா திறப்பாங்க. அந்த 10 நாள் லீவுக்கு ஜாலியா வந்துட்டு போறது. ராட்டனத்துல பாருங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க இருங்க, அங்க ஒரு ராட்டனம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா தான், அங்க இருந்து அவங்க பாருங்களேன். எனக்கு பிடிச்சி பார்த்தா 3D ஷோ எல்லாம் இருக்கு. உண்மையிலே எப்படி உண்மையிலே போற மாதிரி இருக்கும். 3D ஷோ தான், தலையே சுத்திருங்க. 3D ஷோக்கு போறோம். எல்லா பிரபுத்துவங்களும் சின்ன பிள்ளைங்க. நாங்க இந்த 2 பேத்துக்கும் டிக்கெட்ல சின்ன பிள்ளைங்கனால எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான். அப்பா அப்பா டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் தான் இது காட்டுக்கா. அப்பா டிக்கெட் எடுத்துட்டு இருக்காரு.
டிக்கெட் எடுக்க போயிட்டு திருப்பதி வரும்போது மழை பெஞ்சிருச்சு. இங்க பாருங்க டிக்கெட்டு 3D ஷோ டிக்கெட் எப்படி அழகா இருக்கு பாருங்களே, பர்பிள் கலர்ல. என்ட்ரன்ஸ் ஏரியா இது. டிக்கெட் வாவ். 3D எங்கம்மா? 3D இல்ல. உண்மையிலையா? நான் கூட சும்மா நினைச்சிட்டு பொம்மனு. ஹாய் இது அழகா இருக்கு. எப்படி பெருசு வாழெல்லாம் பாருங்களேன், எப்படி பிடிச்சாங்களோ. ஐயோ எனக்கு கையு புல்லரிக்குது. ஐயோ இதெல்லாம் பாத்தீங்களா கோழி? இந்த கோழி நல்ல வித்தியாசமா இருக்கு, கலர் கலரா இருக்கு. இங்க பாருங்களேன் முடி, தலையில முடி டோபர் குஸ்கா மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. முள்ளமன்றியா? குட்டி அழகா இருக்குப்பா, பிடிச்சிருக்கு. என்ன பெருசாலி மணிக்கு முயலு இது அழகா இருக்கு, அழகா இருக்கு, அழகா இருக்கு. தூங்கிடுச்சு கிரிக்கி, அழகா இருக்கு பாருமா. இது பறக்கணும். அப்ப பறக்கணும் தான். ஆமா பறக்குறதுப்பா, மேல விட்டா பறந்து போவேன். பறந்து நான் மரத்துல ஒட்டிக்கிறேன். உள்ளுக்கு போறது ரெண்டு. இது பாருங்களே இந்த பாம்பல். வேணாம்பா வேணாம்பா, உன் மேல போடு, உன் மேல போடு. போட்டு எடுப்போம். பேபி தான் பேபி, எதுவும் பண்ணாது, எதுவும் பண்ணாது. ஷோல்டர் கீழே விடு, ஷோல்டர் கீழே விடு, ஷோல்டர் நைஸா விடு, எதுவும் பண்ணாது. மைக்கிலே ஏதாவது அப்படி செடியே இல்லையா?
வேட வேடு அதெல்லாம் வேணாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ எனக்கு கொலை நடுங்கிருச்சு உள்ள. பயமே இருக்காதான் தொட்டு போக்குதுங்க. கண்ணு மூடுதுல. இதெல்லாம் எடுக்க வேணாம், சும்மா தொட்டு மட்டும் பார்ப்போம். வேணாம். ஐயா இருக்கு. ஐயோ கண்ணு திறக்குது. பாம்பு என் தலையில வச்சதுல ஐயோ உயிரே போயிருச்சு. 360 டிகிரி இங்கதான் நினைக்கிறேன். அது உள்ளக்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வெயிட் பண்ணுவோம். முடிஞ்சு வெளியே வந்துட்டாங்க. வராங்க பாருங்க, வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த டீம்லாம் போவோம். அப்புறம் நாங்க உள்ளுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளும் போயிடும். எல்லாம் இங்க நிக்கிறாங்க, இப்படி நிக்கிறாங்க. நான் சொல்றது எல்லாம் திரும்பி கேக்குது. ஆட போய் எவ்வளவு முடிஞ்சிருச்சு. எனக்கு செம்மையா இருக்கு. உண்மையிலே 360 டிகிரியா? உண்மையிலே அதே மணிக்கு இருந்துச்சு. அப்படியே ஆடி கீழே விழுக போயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து பொருள் எல்லாம் விற்கிற கடைக்கெல்லாம் போறோம். ஒரு பாப்கார்ன் வாங்கிடும், பசிக்குது. என்னென்ன விற்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் ரெடி பண்றேன். இது நான்
சின்ன வயசுல நீங்கெல்லாம் சாப்பிட்ட மிட்டாயெல்லாம் இங்க இருக்கு. இந்த பழைய காலத்து மிட்டாய் சொல்றாங்க பாத்தீங்களா, கொக்கு மிட்டாய், சவு மிட்டாய் எல்லாமே இருக்கு. இந்த மிட்டாயெல்லாம் சாப்பிட்டவங்க கமெண்ட் இந்த மிட்டாயில சாப்பிட்டவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வெளியே வந்துட்டோம். இதோடு நாங்கள் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறோம். பாய்.